நம்ம ovarian reserve test பார்ப்போம். Hi, this is Dr. Bharati Kaushik working at Karulanjan Fertility Center, Nagarkoil. Ovarian reserve testனா ஒரு உமனுக்கு எத்தனை எக்ஸ் இருக்கு ஒரு டெஸ்ட் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் ovarian reserve test. ஓகே, ஆக்சுவலி மென் மாதிரி நமக்கு கண்டினியூஸா ஸ்பெர்ம்ஸ் வந்த மாதிரி உமனுக்கு அப்படி வராது. உமன்ல ஃபைனைட் டெஃபினட் நம்பர்ஸ் இருக்கும். அது ஏஜ் ஆனானா அது நம்பர் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த டெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, சர்டன் இண்டிகேஷனை டெஃபினட்டாக பண்ணணும். இப்போ ஒரு உமன் ஏஜ் கிரேட்டர் தேன் 35 அந்த கிரேட்டர் தேன் 35 இருந்தால் டெஃபினட்டாக நம்ம ஓவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் பண்ணணும். எதுக்குன்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆனால நமக்கு ஒரு ரிசர்வ் ஆனது குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ அதனால ஏஜ் கிரேட்டர் தேன் 35 நம்ம ஓவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் பண்ணணும். அதர் இண்டிகேஷன்ஸ் என்னன்னா, ஒரு வீட்டில் ஆல்ரெடி ஃபேமிலியில் யாருக்காரு எர்லி மெனோபர்ஸ்னா சீக்கிரமாக பீரியட்ஸ் நிற்கும்ல, அப்படி ஹிஸ்ட்ரி ஏதானு இருந்தாலும், ஒரே சிங்கிள் ஓவரி இருக்கும், இல்லை ஏதான சர்ஜரி நடந்தது, ஓவரிக்கு சம்பந்திச்ச சர்ஜரி நடந்தாலும், சர்ஜரி அடுத்த பிளான் பண்ணியிருந்தா லைக் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து பிளான் பண்ணியிருந்தா இவர் எல்லாரும் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் பண்ணணும். இல்லை சோஷியல் ஃப்ரீசிங் அப்படி என்னன்னா, இப்போ உமன் தேர் வெரி பிஸி ரைட், அவரு எதான ப்ரொலாங் பண்ணணும், மேரேஜ் டிலே பண்ணணும், இல்லை ப்ரெக்னென்சி டிலே பண்ணணும் ஆனால் எதான ஐடியா இருந்தால் அவரும் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ அலவ் அவருக்கு ஒவ்வொரு ரிசர்வ் இருக்க கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டிசைட் பண்ணது பெட்டராக இருக்கும். நிறைய டெஸ்ட் இருக்குது நமக்கு ஒவேரியன் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பட் காமனாக யூஸ் பண்ணது ஏஎஃப்சி அண்ட் ஏஎம்ஹெச். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎஃப்சி என்னது பார்ப்போம். ஏஎஃப்சின்னா ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட். இது ஸ்கேன் மூலியமா, வெஜைனல் ஸ்கேன் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கும். இது யூஸ்வலா பீரியட்ஸ் செகண்ட் டே இல்லை தேர்ட் டே வெஜைனல் ஸ்கேன் பார்த்துட்டு 2 ஓவரிஸ்ல எத்தனை கவுண்ட் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் இருக்கு கவுண்ட் பண்ணிட்டு டோட்டலா நம்ம எடுப்போம். யூஸ்வலா 9 to 19 இருந்தா இது நார்மல், அது 4 to 9 இருந்தா ஆவரேஜா ஓகே, பட் லெஸ் தேன் 4 இருந்தா இட்ஸ் பூர் ஓவேரியன் ரிசர்வ் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி. அதே ஏஎஃப்சி கவுண்ட் கிரேட்டர் தேன் 20-25 இருந்தா நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காமனாக யூஸ் பண்ண டெஸ்ட் வந்து ஏஎம்ஹெச் டெஸ்ட். இது பிளட் டெஸ்ட், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இது நம்ம பீரியட் சைக்கிளில் எப்படானும் பண்ணல. யூஸ்வலாக அது 1.5 to 3.5 எடுப்போம். லெஸ் தேன் 1 இருந்தால் காஷனாக இருக்கணும். கிரேட்டர் தேன் 3.5 இருந்தால் அது பிசிஓஎஸாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஒருவேளை உங்கள் ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, இல்லை ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் ப்ரெக்னென்சி போஸ்ட்போன் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தா பெட்டர் உங்கள் ஓவேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ.